டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தாவேக அரசு வெள்ளை அறிக்கை விடுறேன் வெள்ளை அறிக்கை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு திமுகவுக்கு தான் நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே இந்த தாவேக அரசு பொறுப்பேற்றதுலேருந்து திமுக மேலே குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நிதிச்சுமை அப்படின்றது ரொம்பவே கேவலமாக இருக்குது, கஜானாவெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லாத தான் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், ஸோ அதனால் கொஞ்சம் டைம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை முன் வச்சார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விவரத்தை எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கிற விதமாக நான் என்ன பண்ண போகிறேன், வெள்ளை அறிக்கை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை அப்படின்றது வருமா 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 அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம், எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னும் போது எல்லாரும் நம்பினாங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு சில பல தகவல்கள், உண்மையான தகவல்கள் இருந்தால் தான் அவர் சொல்லணும். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது அது உண்மை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா அவங்க முதலமைச்சர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் ஆதாரம் இல்லாமல், நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்க மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்றது தான் எல்லாமே உண்மை. ஸோ சத்தியபிரமாணம் எடுத்துகிட்டு தான் இவங்க பதவி ஏற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சராக இருக்கிறவர்கள் இல்லை அமைச்சர்களாக இருக்கிறவங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இவங்க பேசணும். ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. ஏன்னா இவங்க வந்து பொய் சொன்னாங்கன்னா இவங்களுக்கு நற்பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால உண்மையை மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது இது உண்மையாக இருக்குமோ, திமுக வந்து அப்படி என்ன தான் நாசனம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரியல, இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, 10 லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்க, இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க, கஜானாலாம் காலி பண்ணிட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இவர் சொல்லும் பொழுது எல்லாம் வாஸ்தவமாக இது உண்மைதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. நானும் எதிர்பார்த்துருந்தேன், திமுக என்ன தான் செஞ்சு வச்சிருக்குது, அப்படி என்ன தான்ப்பா நாசனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர் வெள்ளை அறிக்கை விடுறாரு. நிதி அமைச்சர் வெள்ளை அறிக்கை விட்ட உடனே அதில் பொதுவாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், டிபார்ட்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னு வச்சிங்களேன். குறிப்பிட்டு அவங்க சொல்கிறது ஓவரால் நீங்கள் அந்த நிதித்துறை மூலமாக வெள்ளரிக்கை வந்ததுக்கு ஓவரால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா திமுக இங்கே நல்லது மட்டும் தான் செஞ்சுருக்கு. கடன் வாங்கியிருக்காங்க, ஆமாம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அது திமுக மட்டும் வாங்குறதுனால தான் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் வாங்கிட்டு திமுக வாங்கும்போது இவ்வளோ போயிருக்குது அப்படின்ட்டு தான் இவ்வளோ விஷயங்கள். சரி, ஓகே, கடன் வாங்கியிருக்கிறாங்க, வாங்குகிற கடன் எல்லாமே எப்படி செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இங்கே பார்க்கணும். இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு 10 ரூபா கடன் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த 10 ரூபாவை வச்சு ஒன்று நான் நல்ல விதமாக செஞ்சுக்கணும், ஓகேவா, எனக்கு எது தேவையோ அதை நான் செஞ்சுக்கணும். இல்லையா எனக்கு இந்த 10 ரூபா வச்சு நான் எப்படி 20 ரூபா சம்பாதிக்கணும், இல்லை ஒரு 15 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடணும். இந்த 10 ரூபா வாங்கி வீண் வரையம் பண்ணிட்டேன்னா நான் கடன்காரனாக ஆகிடுவேன், எனக்கு பிரோஜனமே இல்லாமல் போயிடும். வாங்கின கடன் 10 ரூபா பிரோஜனம் இல்லாமல் போயிடும், நான் அந்த 10 ரூபா திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் திமுகவை செஞ்சு வச்சுருக்குதா அப்படின்னு தான் எல்லாருமே அந்த வெள்ளரிக்கையை நோக்கி பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனால் நிலைமையே வேறு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கடன் வாங்கிச்சு, வாங்கின கடத்தை எல்லாத்தையுமே பொறுப்பாக தான் செலவு பண்ணியிருக்குது. எல்லா கடனையும் திட்டத்துக்கு மட்டும் தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே திமுக செயல்படுத்தின எல்லா திட்டத்துக்கும் இந்த கடன்கள் வாங்கின காசை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சரி, ஓகே, திட்டத்துக்கு வந்து இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் எதனா ஒரு திட்டம் வந்து இது வேஸ்டான திட்டம், மக்களுக்கு வந்து இது பிரயோஜனம் இல்லாத திட்டம், பயனில்லாத திட்டம், இந்த திட்டத்துக்கு வீண் விரயம் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி ஒரு சில திட்டங்கள் வந்து மக்களுக்கெல்லாம் நிராகரிக்கப்படும். இது மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத திட்டம், மக்களுக்கு பயன்பாட்டு இல்லாத திட்டத்துக்கு எதுக்குப்பா இவ்வளோ காசு வாங்கி இவங்க வந்து வீண் விரயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சிந்திக்க தோணல. சரி, அது மாதிரி எதுனா வீண் விரயம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க செயல்படுத்தின திட்டங்கள் இருக்குதுல்ல, இந்த எல்லா திட்டமும் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள திட்டம், நன்மை பயக்கும் திட்டம். அப்படிதான் ஒரு திட்டத்தை கூட இது மக்களுக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் இவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. திமுக சூப்பராக ஆட்சி செஞ்சுருக்குது, மக்களுக்கான ஆட்சி மட்டும் தான் செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு விஷயம் பெருசாக பூதாகரமாக கிளம்பி பரவாயில்லப்பா, தாவேக அரசே திமுகவை வந்து நான் உயர்த்தி பேசுது. எந்த திமுக தீய சக்தின்னு சொன்னாங்களோ அதே தீய சக்தி தான்
தூய சக்தி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக ஒரு விஷயம் கிளம்புது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையில் வெள்ளரிக்கை விடுறேன் அப்படின்னு. மின்சாரத்துறையில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அங்கங்கே கரண்ட்டு பிரச்சனை கட்டு வருதுல, இந்த பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, திமுக தான் காரணம்னா எந்த வகையில் திமுக காரணம்? திமுக காரெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு இபி ஆஃபீஸில் போயிட்டு ஃபீஸ் கரை எடுத்துகிட்டு போயிடுறாங்களா, இல்லை எதனா ஒரு செட்டப் பண்ணுறாங்களா, அது விவரிங்க. ஏன்னா அதுவும் இல்லை. ஸோ 19 திமுக காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தாங்க தாவேகாவினர். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு காணும் அப்படின்ற அது ஒரு பொருளி, அதுக்கப்புறம் ஃபீஸ் கரை பிடிக்கிட்டு போயிடுறாங்க அது ஒரு பொருள். இது மாதிரி மின்வெட்டுகளை மக்கள் கேள்வி கேட்கும்போது எதனா ஒரு விஷயத்த மின்சாரத்துறை மூலமா இது மாதிரி வந்துட்டே இருந்தது. ஸோ இதுவும் மக்கள் என்ன பண்ணாங்க, தள்ளி போட்டு கேள்விகள் கேட்கறத மட்டும் நிப்பாட்டினாங்க. கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. மின்சாரத்துறையில் என்னென்ன நடந்திருக்குது அப்படின்றத மக்களுக்கு நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறோம். ஸோ அதனால் ஒரு வெள்ளரிக்கை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்கை விடுறாங்க. இதுலேயே எல்லாருமே பார்த்துருந்தாங்க, ஆஹா செந்தில் பாலாஜி மாட்ட போகிறாருப்பா. ஏன்னா ஏற்கனவே டார்கெட் பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜி. அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார், டார்கெட் பண்ணிட்டாங்க. இதில் செந்தில் பாலாஜி என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கிறாரு அவர் லிஸ்ட்டு விட போகிறாங்க. தமிழ்நாடு அரசு, தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகுது, லிஸ்ட்டை வெளியிட போகுது. செந்தில் பாலாஜியோட சுயரூபம் வெளியே தெரிய போகுது அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வெள்ளரிக்கை விட்டு வெள்ளரிக்கையிலையும் திமுக சூப்பராக செயல்பட்டுருக்குங்க அப்படின்னு இவங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என்னாச்சு நம்ம தாவேக்காவுக்கு அப்படின்னு தான் நம்ம நான் பண்ணுறோம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சார், திமுக உங்கள் ஆப்போனண்ட் கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு நீங்கள் நல்ல பேராக வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள டாமினேட் பண்ணணும் சார். அவங்கள என்ன பண்ணணும், நீங்கள் அவங்க அந்த திமுக மக்களுக்கு விரோதமான ஆட்சியை தான் செஞ்சுருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் மாறாக என்ன சொல்லிக்கிறீங்க, திமுக மக்களுக்காக தான் இப்போ எல்லாமே செஞ்சுருக்கு. அதுவும் மின்சாரத்துறையில் பற்றாக்குறை வருவாய் என்ன பண்ணியிருக்குது, கம்மி பண்ணியிருக்குது. ஏன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த வருவாய் பற்றாக்குறைன்றது பார்த்தீங்கன்னா 58,000 கோடி இருந்தது. இது திமுக வரும்பொழுது 34,000 கோடி கம்மி பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1,200 கோடி வட்டின்றது சேமித்து வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி திமுக நல்லது செஞ்சதுன்னா நீங்கள் வெளிக்காட்டுறீங்க சார். இது எப்படி மக்கள் அதாவது விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்கலாம் நாங்கள் எப்படி சகிச்சுக்க முடியும்? நாங்கள் ஒரு பக்கம் திமுக மாட்டப்போது, மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மாட்ட போகிறாரு, அவ்வளோதான் தோலை உரிக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சவால் விட்டுருந்தா நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்தா நாங்கள் மூஞ்சி திரும்ப எங்கே வச்சு போயிடுது அப்படின்னு எல்லாருமே இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. எப்பா உங்களை வெள்ளரிக்க விடன்னு சொல்கிறது திமுகவை தோல் உரிச்சு காட்டணும், திமுகவை இங்கே பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் இருக்காங்க. ஆனால் நீங்களே வெள்ளரிக்கன்னு விட்டுட்டு அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்குறீங்க. இதில் எந்த விதத்தில் நியாயம்? நான் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணேன்? இந்த மாதிரி நீங்கள் திமுகவுக்கு நல்ல பேராக வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க வெள்ளரிக்க விட்டுன்ற பேரில் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிருக்கிறாங்க. இது மட்டும் எதனா ஒரு துறையில் வெள்ளரிக்க விடுறேன்னு சொல்லிட்டு எவனா வந்தீங்க அம்புட்டுதேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறார். ஏன்னா இவங்க வெள்ளரிக்க விடுறேன், திமுகவை முகத்தெரிய கிழிக்கிறேன், திமுகவை தோல் உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஆப்பு வச்சுக்கிட்டு திமுகவை நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட எப்பா திமுக சூப்பராக செஞ்சுருக்குப்பா, மின்சாரத்துறையை எவ்வளோ லாஸில் இருந்திருக்குது, எவ்வளோ நஷ்டத்தில் இருந்திருக்கு, அதன் மத்தியிலும் இங்கே கரண்ட் ரொம்பவே என்ன பண்ணியிருக்காங்க, சப்ளை கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,200 கோடி வருஷத்துக்கு சேமிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த திமுகவால் முடிஞ்சதை ஏன் தாவேக்காவால் முடியல அப்படின்னு இப்போ மக்கள் எல்லாமே அப்படியே தாவேக்காவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வாலண்டரியாக இவங்க என்ன பண்ணுவாங்க, மாட்டிக்கிட்டாங்க. வெள்ளரிக்கை விட்டு திமுகவை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தணும், இந்த மின்வெட்டுக்கெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லை, திமுக சூப்பராக பண்ணியிருக்கு, மின்சாரத்துறையை நல்லா அவங்க டீல் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. தாவேக்காவினரே திமுகவுக்கு நற்பெயரை ஏற்படுத்துகிறாங்க. இப்போது ஆட்சி செய்கிறது திமுகவா இல்லை தாவேக்காவா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கே வருது. ஏன் அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிற கணக்குப்படி பல விஷயங்களை வெள்ளரிக்கையில் மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது 300 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்தாங்களா, இது திமுக ஆட்சி காலத்தில் எல்லாமே அப்பாயின்மெண்ட்லாம் போட்டாச்சு. அவர் ஆணையை மட்டும் தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் திமுக செஞ்சது ஸ்டிக்கர் மட்டும் இவர் ஒட்டிக்கிட்டார்.
ஸோ பல விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வருவாய் வந்து பற்றாக்குறை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கினது, அப்புறம் வந்து நம்ம வந்து எவ்வளோ சேமிச்சிருக்கிறோம், இது போல் பல விஷயங்கள் இந்த வெள்ளரிக்கையில் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க சார். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கோ, என்னென்ன ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாமே. அங்கே வந்து நீங்கள் பொய் சொல்லவே முடியாது, மாட்டிப்பீங்க. சட்டமன்றத்தில் நீங்கள் பதிவு பண்ணுறது எல்லாமே உண்மை மட்டும்தான், மாட்டிப்பீங்க பொய் சொல்லி தான். ஸோ நீங்கள் வெள்ளரிக்கை எடுக்கும்பொழுது அதன் பேசன் படி தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அதிகாரிகள் நீங்களாக வந்து ஒரு கணக்கு எழுதி இது பண்ண முடியாது. ஸோ இந்த விவகாரம்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் நிதிநிலை அறிக்கையை வந்து நாங்கள் கொடுக்குறோம், நிதிச்சுமை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளரிக்கை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு திமுக அசிங்கப்படுத்த பார்த்தீங்க. ஆனால் திமுக எக்ஸலண்ட்டாக வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. இப்போ மின்சாரத்துறையில் நாங்கள் தோலுரிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுகவுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. ஒட்டுமொத்தத்தில் நிதித்துறை சார்பாக வெள்ளரிக்கை கொடுத்தது என்னன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எங்ககிட்ட கேட்காதீங்க, நிதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மின்சாரத்துறை மூலமா கொடுத்த வெள்ளரிக்கை என்னன்னா, மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம் நாங்கள் சொன்னல, அது செய்ய மாட்டோம், ஏன்னா ஆட்கள் கம்மியாக இருக்குது, நிதி சுமையாக இதுவாக இருக்குது, அதனால அதையும் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு தான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்க வெள்ளரிக்கை விடுறேன் அப்படின்றது திமுகவை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, கேவலப்படுத்தணுன்றதுக்காக. எங்களால் செய்ய முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மக்கள் யாரும் எங்களை திருப்பி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு மக்களுக்கு சிம்பாலிக்காக மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் வெள்ளரிக்கை விடுறன்ற பேரில் திமுகவுக்கு நல்ல பேராக வாங்கி கொடுத்துட்டுருக்கீங்க. தயவு செய்து இதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் அந்த வெள்ளரிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸ் பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பயங்கரமாக டென்ஷன் ஆயிருக்கிறார். இதுக்கப்புறம் வெள்ளரிக்கைன்னு சொல்லிட்டு எந்த மினிஸ்டர் வாயிலும் வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் வெள்ளரிக்கைன்னு விட்டுறேன்னு சொல்லிட்டு திமுகவை டேமேஜ் பண்ணுறன்ற பேரில் தாவேக்காவை தான் டேமேஜ் பண்ணுறீங்க, திமுகவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டுருக்கீங்க. அப்போ அந்த மனுஷன் ஆட்சி விட்டு போனாலும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காப்பல, நான் ஆட்சியில் உட்காந்துட்டு கெட்ட பேர் வாங்கணுமா அப்படின்னு பொறிச்சு தள்ளி இருக்கிறாரு டென்ஷன் ஆகி விஜய் அவர்கள். ஸோ இதுக்கப்புறம் வெள்ளரிக்கை வருமா? இப்போ திமுக காரங்க தயவு செய்து வெள்ளரிக்கை கொடுங்க ஒவ்வொரு துறையிலும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படி பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றி கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.